Hey, welcome back to Millennium Magic. இன்றைக்கி நம்ம பாவக்காய் பிட்லை ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்துட்டு பிட்லை பவுடர் பண்ணுறதுக்கு தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல் அண்ட் தென் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். தென் இங்கே வந்து பாவக்காவை நடுவில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தென் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம புளி வந்துட்டு நல்லா ஒரு 50 கிராம்ஸ் புளியை 100 ml தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து புளி தண்ணி எடுத்துப்போம். தென் வந்து தாளிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, வெல்லம், சீரகம், கருவேப்பிலை, அதெல்லாம் நல்லெண்ணெயில் தான் இதை செய்யணும். இது கூட இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து சைடில் ரெடி ஆகிட்டுருக்க வீடியோ எடுக்கும்போது அது அப்புறமா காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு பேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சுட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் தனியா அண்ட் தென் காஞ்ச மிளகாய், இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 4 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, 4 டீஸ்பூன் அப்படி வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் தனியா அண்ட் தென் ஒரு 4.5 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவை. ஸோ மொத்த காரமே இந்த ரெசிபிக்கு இந்த காஞ்ச மிளகாய் தான். இது வந்து ஒரு கம்ப்ளீட் நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. ஸோ உங்களுக்கு என்றைக்காவது வந்து கார்லிக் ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு ரெசிபி சாப்பிடணும், நான் பாவக்காய் வச்சு செய்யணுன்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்கிட்ட இன்னொரு பாவக்காய் ரெசிபியும் நான் வந்துட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் பாவக்காய் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த வறுப்பட்ட தனியாவையும் காஞ்ச மிளகாவையும் நான் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே ஆயிலில் வந்து கடலைப்பருப்பு, வெந்தயமும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து லைட்டாக வறுக்க போகிறோம். பாவக்காய் வந்து வாரத்தில் ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ, இஃப் யூ ஆர் லைக் 40 வயசுக்கு கீழே இருக்கீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஏன் லாங் வீடியோ போடுறதே இல்லைன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால் என்னால் லாங் வீடியோ ஷூட் பண்ணி போட முடியல. ஸோ மீன் டைம் இங்கே வந்து நான் நான் இந்த கடலைப்பருப்பும் வெந்தயமும் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன், தேங்காய் துருவல். நீங்கள் வந்து இந்த பிட்லை பவுடர் வந்துட்டு நம்ம வந்து குறகுறன்னு தான் அரைப்போம். சப்போஸ் நான் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேன், அப்புறமா இன்னொரு பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் துருவினதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த கொப்பரை இருக்குது இல்லையா, தேங்காய் கொப்பரை, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கோகோனட், டெசிகேட்டட் கோகோனட், அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா. ஓகே, ஸோ நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி இன்றைக்கே அரைச்சிடுவேன், இன்றைக்கே காலி பண்ணிடுவேன். அதுக்காக நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெஷ் கோகோனட்டு. ஸோ இந்த மாதிரி துடைக்கிற ஹேபிட் எனக்கும் சுற்றி இந்த ஸ்டவ்வை சுற்றி துடைச்சிக்கிட்டே இருப்பேன், கை சுட்டாலும் பரவாயில்லன்ட்டு. அது சமைக்கிறப்போ எனக்கு அந்த ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ லைக் ஐ வாஸ் சேயிங், நான் வந்து ரெகுலர் வீடியோஸ் போடுறது கொஞ்ச நாள் மிஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் சின்ஸ் நவராத்திரி நான் போடவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு தான். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் டக்குன்னு போட்டால் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு தோணுது. லாங் வீடியோஸ் வந்துட்டு யார் பார்க்குறீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் இந்த துவரம்பருப்பு, நான் சொன்ன இல்லையா எக்ஸ்ட்ரா ஒரு இன்க்ரீடியன்ட்டுன்னு, இந்த துவரம்பருப்பு தான் நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் வந்துட்டு துவரம்பருப்புக்கு பதிலாக கொண்டுக்கடலை, வேர்க்கடலை அதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. சம் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் அதை ஆட் பண்ணிப்பாங்க. நான் துவரம்பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, அதையும் எடுத்து அந்த மிக்சியில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பேனில் திருப்பி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு அந்த பாவக்காய் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வதக்கிக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடலை எண்ணெயோ வேறு எதையோ வச்சு இந்த பாவக்காவை பொரிச்சு கூட பண்ணலாம். பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை குக் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த லைட்டாக வதக்கிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ லாங் வீடியோஸ் நான் வந்துட்டு சீக்கிரமே போடுறேன், ரெகுலராக போடுறேன். எனக்கு கொஞ்சம் வீடை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் பத்தாமல் இருந்துச்சு, விச் இஸ் அ வெரி லேம் எக்ஸ்கியூஸ். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்துட்டு கொஞ்சம் இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட பார்க்குறேன். வாட் எவர் ஐம் குக்கிங் நான் அதை வந்துட்டு நான் எடுத்து போடுறேன். தென் அதர் வீடியோஸ் அதெல்லாமும் நான் வந்துட்டு கண்டென்ட் மைண்டில் வச்சுருக்கேன். பட் ஐ ட்ரை. அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னுமே பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இஃப் இட் ஆல் யூ ஆர் வாட்சிங் இட் வித்வுட் சப்ஸ்கிரைபிங், ப்ளீஸ் டேக் அ மினிட் அண்ட் தென் சப்ஸ்கிரைப். ஏன்னா நிறைய பேர் பார்க்குற ஒரு 30-40 வீடியோஸ் போடும்போதே எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுறாங்க. நான் ஆல்மோஸ்ட் 200 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் எனக்கு இன்னும் 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல, அது ஏன்னு தெரியல. இஃப் யூ வாண்ட் டு சஜஸ்ட் சம்திங், நீங்கள் வந்துட்டு எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சஜஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஐ எம்
ஓப்பன் டு ஆல் சஜஷன்ஸ். நான் கேட்டுக்கிறேன். பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உங்கள் ஃபேமிலி கூடயும் ப்ளீஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பெரிய கண்டென்ட் போடுறதுக்கு. ஸோ இங்கே மீன்வைல் கமிங் பேக் டு த குக்கிங், நம்ம வந்துட்டு இங்கே நல்லா பாவக்காய் வந்து வதக்கிட்டுருக்கோம். சில பாவக்காய் நல்லா ப்ரௌனாக வந்துட்டு ரோஸ்ட் ஆகிருக்கு, சிலது வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டே பண்ணுவோம். சாட்டே பண்ணிட்டோன்னா அது வந்து இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டில் அது வந்து கறிலையும் நல்லா கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுவோம். ஸோ தட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இழுத்துக்கொண்டு ஸோ இட் வில் பி குக்ட் ரைட். ஆனால் இந்த ஸ்டெப்பை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்ஸ் திஸ் இஸ் குக்ட் அதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு திரும்பவும் நல்லெண்ணெய் தான். இதை வேறு எந்த எண்ணெயில் செய்யலான்னு யோசிச்சிங்கன்னா மேபி தேங்காய் எண்ணெயில் செய்யலாம். ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம், சூப்பராக இருக்கும். ஸோ நான் நல்லெண்ணெயில் தான் செய்வேன். ஸோ நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு பேனில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு சீரகம் கருவேப்பிலை, அது வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு சீரகம் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இந்த சீரகம் கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடே அப்படியே கவங்கவங்கவான்னு இருக்கும். அந்த நல்லெண்ணெயில் கருவேப்பிலை வந்துட்டு நல்லா பொரியிற அந்த வாசம். ஸோ ஒன்ஸ் இட் இஸ் ஆல் ரோஸ்டட், அந்த கடுகு வெடித்து அப்படியே அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்டார் இருக்காங்களே அவங்கள தான் வந்துட்டு இதில் கொண்டு வந்து உள்ளே போட போகிறோம். என்னென்னா யூஸ்வல் ஸ்டார் எல்லார் வீட்லேயும் என்ன ப்ரோட்டீன் வந்துட்டு எனி ஃபார்ம் இருக்கணும். வெஜிடேரியன்னா அதுவும் இந்த மாதிரி பருப்பு, நான் வெஜிடேரியன்னா அதாவது மீட்டு, பட் ஸ்டார் ஆஃப் எனி குக்கிங் ஷுட் பி ப்ரோட்டீன். அதனால் நான் இங்கே வந்து ப்ரோட்டீன் ஆட் பண்ணிட்டேன். ப்ரோட்டீன் ஆட் பண்ணி பருப்பு ஆட் பண்ணிட்டேன். பருப்பு ஆட் பண்ணி அதை லைட்டாக வந்துட்டு அப்படியே கொதிக்கணும். கொதிக்கிற சமயத்தில் நம்ம கரெக்டாக வந்து அந்த புளி தண்ணியை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் ஆல் ஃப்ளேவர்ஸ். இப்போ வந்துட்டு இதில் நம்ம உப்பு விச் இஸ் வெரி பேசிக் உப்பு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு புளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாவக்காவோட கசப்பு, ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவோட காரம், இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம அந்த அரைக்கிறதுக்கு பிட்லை பவுடருக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, குறைன்னு அரைங்க. ஏன்னா கிரேவி ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓகே, அரைச்சிட்டு சைடில் எடுத்து வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பருப்பு லைட்டாக இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆயிலில் குக் ஆகிடுச்சு இல்லையா, இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை அந்த 100 ml தண்ணியில் நல்லா வந்துட்டு கரைச்சிட்டு அதை வந்துட்டு இந்த பருப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு சமையல் பண்ணும்போது எப்பயுமே வந்துட்டு நம்மளோட மூடு வந்து நல்லா இருக்கணுங்க. நம்ம மூடு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்ததுனா தான் நம்ம சமைக்கிற சமையலும் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு சமையலையே தெரியலனாலும் சூப்பராக வரும். அதையே உங்களுக்கு யார் மேலேயாவது கடுப்பு கோவமாக சமைச்சிங்கன்னா அன்றைக்கி சமையல் கண்டிப்பாக சொதுப்போம். அதனால் சமைக்கிறப்போ மட்டும் உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்ததுனாலும் உங்கள் வயிற்றுக்காக தானே எல்லாமே பண்ணுறீங்க. அதனால் சமைக்கிறப்போ மட்டும் ஜாலியாக சமைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் இன்றைக்கி அவ்வளோலாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னா சிம்பிளாக ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருங்க. ஆனால் வந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க. அதுதான் வந்து அதுக்கு தான் வந்து லைஃப்பில் வந்து நம்ம ஓடிட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்காக வாழ சொல்லலை, ஆனால் வாழறதுக்காக சாப்பிட்றத சரியாக சாப்பிடணும். ஓகே, ஸோ இங்கே வந்து புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த பருப்பு கூட அதுவும் சேர்ந்து கொதித்து நம்ம அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். புளியோட அந்த ரா ஸ்மெல் வந்து அதில் ஃபுல்லாக கரைஞ்சிடணும், அது தெரியக்கூடாது. ஸோ இதுக்கு கூட வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஜாகரி பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் அது கொதிக்க கலரும் வரும், அந்த டேஸ்ட்டும் வந்து புளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நான் அந்த ஜாகரி பவுடர், நான் வந்து இந்த பாரிஸ் ஜாகரி பவுடர் ஜாகரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா பாகு எடுத்து அப்படியெல்லாம் ஆட் பண்ணணும், இல்லை கட்டி வெல்லம் வந்துட்டு போட்டு அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஐ திங்க் ஏர்லியர் குக்கிங் வாஸ் வெரி டஃப். இப்போல்லாம் நமக்கு வி ஹாவ் மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு மேக் அவர் குக்கிங் ஈஸி. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஜாலியாக குக் பண்ணுங்கள், நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இது கொதிச்சிட்ருக்கிற டைமில் நல்லா இதுக்கு தேவையான உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே கமகமன்ட்டு வரும். அது வரைக்கும் உப்பு இல்லாத சாப்பாடு வந்துட்டு குப்பை இல்லைன்னு சும்மா சொன்னாங்க. ஸோ இங்கே மீன்வெயில் வந்து நம்ம பருப்பில் ஆல்ரெடி மஞ்சப்பொடி போட்டு தான் வேக வச்சுருந்தோம். பட் தென் இந்த காய்க்கு இதுக்கெல்லாம் சேர்த்து தேவையான மஞ்சப்பொடி நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறதுல பயங்கர ஒரு பிலீஃப். இட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப நல்லதுன்றதுனால நான் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தூக்கி மஞ்சப்பொடியை போட்டு தான் குக் பண்ணுவேன். ஐ ரியலி லைக் இட்.
பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை வந்து பயங்கரமாக குறைக்கும். அண்ட் எவ்ரிடே பேசிஸில் நம்ம இந்தியன் குக்கிங்கில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மஞ்சள் பொடி வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் தட் இஸ் ஸோ ஹெல்த்தி. ஸோ மறக்காமல் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இங்கே பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஃப்ரெஷ் கோகனட், அது வந்து நல்லா க்ரீமி கோகனட்டாக இருந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பவுடரு. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை கோகனட், கொப்பரை அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னுமே நல்ல ஃபைன் பவுடராக வரும், நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் அப்படியே அந்த மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கொதிச்சுட்டே இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு பாவக்காவை இதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளோட பாவக்காய் பிட்லை இஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் இட்லி தோசை கூட, சப்பாத்தி கூட, சாதம் கூட, எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இட் வில் பி வெரி டேஸ்டி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை சாதம் கூட இது பிசைஞ்சிக்கிட்டு நல்ல ஒரு அரிசி அப்பளம், சுட்ட அப்பளம் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் இதில் வந்துட்டு கொண்டக்கடலை சேர்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தால, கொண்டக்கடலை, வேர்க்கடலை எது வேணால் நீங்கள் சேர்த்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு கூட வேணும்னா நீங்கள் வந்துட்டு வெங்காயம் கூட வதக்கி, நம்ம பருப்பு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயம் கூட வதக்கி போட்டுக்கலாம், பூண்டு கூட வதக்கி போட்டுக்கலாம். நான் வந்து இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபின்றதுனால நான் அப்படியே பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பாவக்காவெல்லாம் நல்லா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 to 7 minutes பயங்கரமாக அது வந்து கொதிச்சு அப்படியே ஃப்ளேவர் எல்லாம் இழுத்துக்கணும். அந்த அளவுக்கு அதை வந்துட்டு நல்லா குக் ஆக விடுங்க. க்ளோஸ் பண்ணியும் குக் பண்ணுங்கள், இல்லை ஓப்பன் பண்ணியும் குக் பண்ணுங்கள். ஹவவர் நல்லா வந்துட்டு அது குக் ஆகிடும். பிகாஸ் நம்ம ஆல்மோஸ்ட் 70% ஆல்ரெடி நம்ம வந்து பாவக்காவை குக் பண்ணிட்டோம். அதனால் மிச்சம் 30% அந்த ஃப்ளேவர்ஸ் ஏற்றுட்டு அழகாக வந்து குக் ஆகிடும். ஸோ பாவக்காய் பிட்லை இஸ் ரெடி. அதை நல்லா வந்து சுட சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு இது நல்லா சென்டரில் நல்லா கரண்டி ஒரு 2 கரண்டி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு சூப்பராக சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது மழை காலம், வெயில் காலம்லாம் இல்லைங்க, எப்பயுமே சூப்பராக இருக்கும். என் மேலே என்னடா ஒயிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால். ஸோ பாவக்காய் பிட்லை இஸ் கம ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணாமல் எங்கேயும் ஓடி போகாதீங்க, வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகே, until we meet again, see you, bye bye. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.